வணக்கம் அனைவருக்கும். என் பேர் தனீஷ் பிரபு. நான் கெடா மாநிலத்திலேருந்து வர்ற ஒரு திரைப்பட இயக்குனர், மலேசியாவோட திரைப்பட இயக்குனர். இதுக்கு முன்னாடி என்னோடய படங்கள் பார்த்திங்கன்னா பரமபதம், அக்ரிணை, இப்பொழுது சுட்டாத்தலனுக்கு எல்லா மலேசியா சினிமாஸ்லேயும் வெளியாகிருக்கு இந்த வருஷம் 2025. ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரியோட இது பயணம் பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஆரம்பித்தேன். ஸோ சக்தி, மித்ரன் அந்த மாதிரி அதில் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், மியூசிக் வீடியோ பண்ணியிருக்கோம். எங்கள் டீம் ஃபுல்லாக கெடா டீம் தான். என்னோடய பிரதர் தான் எங்களுக்கு ஆரம்பித்து விட்டார், விக்னேஷ் பிரபு. அப்புறம் என்னோடய ஃபாதர் லட்ச பிரபு மூலிமா ஒரு முழுநீள திரைப்படம் பரமபதம் எடுத்தோம். அதுலேருந்து அக்ரிணை அதோட இப்போ சுட்டாத்தலனுக்கு நிற்கிறோம். இதை தாண்டி இந்த கலைத்துறையில் வேறு என்ன பங்கு இருக்குன்னா, ஒரு எடிட்டராக நான் நிறைய படத்துக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எடிட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஎம் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் பெஞ்சியோட மூவி கேஷ் வில்லன்ஸ், ஸோ இந்த மாதிரி சில மூவிஸ்லாம் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கலரிஸாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தாண்டி இப்போ ரீசெண்டாக என்னோடய மூவிஸ்க்கு நான் டிஓபியும் பண்ணியிருக்கேன். இன்னொரு மூவி இசமலை மூவி, ஸோ அதுக்கும் நான் கேமரா ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி என்னோடய திரைப்படங்களில் முக்கால்வாசி கட்டம் இந்த கதை எழுதுறது, அப்புறம் எடிட்டிங், அப்புறம் டைரக்ஷன். ஸோ இது எல்லாமே நானும் என்னோடய 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து தான் செய்கிறது. ஸோ இப்போ நம்ம இந்த சுட்டாத்தலனுக்கு பற்றி பேசுவோம். ஓகே, எனக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விகள் சுட்டாத்தலனுக்கு இது ஒரு நம்ம அந்த மனோபலா படத்தில் உள்ள டயலாக்கு, ஸோ இது ஏன் படத்தில் வச்சுருக்கீங்க அப்படி கேட்கும் போது சுட்டாத்தலனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கதையை நான் எழுதும் அதில் எங்களோட கதையே வேறு ஒரு நோக்கத்தில் தான் எழுதணும். அது காமெடி ஆக்ஷன் தான், பட் வேறு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த கதை களம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த சுட்டாத்தலனுக்கு பேர் வச்சுருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கதைக்கும் அந்த தலைப்புக்கும் ஒத்து போகலை. அந்த தலைப்பு அந்த கதை ஜஸ்டிஃபை பண்ணாதனால என்ன வச்சா கரெக்டாக இது ஜஸ்டிஃபை பண்ணு சொல்லிட்டு அந்த கதை கருவில் ஒரு மாற்றத்தை கொண்டு ஒரு மெசேஜ் வைக்கணும் சொல்லிட்டு தான் நம்ம சுட்டாத்தலனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை வச்சுருக்கோம். அதில் நீங்கள் படம் தேட்டரில் போய் பார்க்குறப்ப கண்டிப்பாக இது ஒரு காமெடி ஆக்ஷன் தாண்டி இது ஒரு குளோபல் மெசேஜ், ஒரு உலகளாவிய ஒரு மெசேஜை இந்த படம் கொடுக்கும். ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு படமாக மாறும். ஏன்னா காமெடி ஆக்ஷன் தாண்டி நம்ம ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் தான் ஒரு படமாக நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த படத்துலையும் அந்த தலைப்புக்கு ஏற்ப, சுட்டாத்தலனுக்கு தலைப்புக்கு ஏற்ப ஒரு மெசேஜ் உங்களுக்கு படம் முடிகிறப்ப கிடைக்கும். அதுதான் சுட்டாத்தலனுக்கு ஒரு மீனிங். பட் நீ தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டி சுட்டாத்தலனுக்கு இஸ் அ காமெடி, டார்க் காமெடி ஆக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி பரமபதம் அட்வென்ச்சர் ஃபேண்டசி படம். அப்புறம் அக்ரிணை சைஃபை சைக்கோ த்ரில்லர் சைக்கோ படம். இந்த படம் அகெயின் இன்னொரு பரிணாமம், இன்னொரு ஜேர்னர். ஸோ இந்த ஜேர்னரில் டார்க் காமெடி ஆக்ஷன். இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களில் எங்களோட படங்களில் இந்த ஜேர்னர் நாங்கள் கையாண்டதே இல்லை. காமெடி நாங்கள் ட்ரை பண்ணதும் இல்லை, ஆக்ஷனும் சுத்தமாக ட்ரை பண்ணதில்லை. ஸோ இதில் ஏன் ட்ரை பண்ணியிருக்கோன்னா எகெயின் நம்ம டீம் இந்த புது படம் எடுக்கணும், புது விதமாக படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஆர்வம் காட்டுறோம். அது இது வர்த்தக ரீதியாக இது ஃபைனான்ஷியலாக எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஜாப் தான். ஏன்னா மலேசியாவில் ஒரு சில ஜேர்னு ரொம்ப மக்கள் விரும்புகிறாங்க. காதல், ஃப்ரெண்ட்ஷிப், ட்ராமா அதெல்லாம் நம்புகிறாங்க. பட் நம்ம அதை தாண்டி சில விஷயத்தை நம்ம செஞ்சால் மக்களுக்கு பிடிக்குமா, மக்கள் ஏற்றுப்பாங்களா, அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்தியா மூவிஸ், இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாமே வேறு ஜேர்னர்ஸ் நிறையா ஜேர்னர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, நிறைய மலையாளம் மூவிஸ். ஸோ அது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ மலேசியாவில் ஜேர்னர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது
எடுக்கிறது ரிஸ்க் எடுக்கிறது வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆக்ஷன் படம் எடுக்கிறதே ஒரு ரிஸ்க்கு தான் ஆக்சுவலி. அது பெரிய காசு போடணும், அது வந்து படம் ஜெயிக்கணும், திருப்பி போட்ட காசு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போ வந்து நிறைய பேர் இதில் போயிட்டு இறங்க மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனையாக இருக்குங்க. இருந்தாலும் ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆஃப் பண்ணி விட்டால் நம்மளுக்கு ஆடியன்ஸ் வந்துச்சுன்னா மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது இனிமேற்கொண்டு வரக்கூடிய டேரக்டர்ஸ் எல்லாமே தாராளமாக இந்த ஆக்ஷன் படத்தில் இறங்குவாங்க. அதுக்கு நாங்கள் முன்னோடியாக இருக்குன்னு விரும்பணும் இல்லை, யாராச்சும் ஒரு கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல, அந்த ஸ்டெப்பு வந்து நாங்களே எடுத்து வைக்கிறோம். அதுதான் வந்திருக்கும். ஸோ அது ஒரு விஷயந்தான். இந்த காமெடி சென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து காமெடி வந்து சுத்தமாக வராது. நான் காமெடி பண்ணுற ஆளும் இல்லை, நான் காமெடி டைலாகும் எழுதவும் மாட்டேன். நான் காமெடி படம் எடுக்கக்கூடாது இருந்தேன். பட் ஒரு கட்டத்தில் ஏன் டாக் காமெடி எடுக்கணும் யோசிச்சேன்னா வந்து அந்த கதை களமாக எழுதணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், ஏன் எடுக்கணும் யோசிச்சேன்னா வந்து எனக்கு ஒரு சில படங்கள் வந்து எனக்கு ரொம்ப வந்து எனக்கு மைண்டுக்குள்ளே போயிட்டு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் தெரியுமா. எப்பவுமே வந்து ஒரு டைரக்டருக்கு முன்னாடி வந்து ஒரு எழுத்தாளர் தான் வருவார், ஒரு எழுத்தாளர் தான் டைரக்டராக மாறுவார். ஸோ அந்த எழுத்து நோக்கமே வந்து நம்ம மைண்டில் என்ன ஓடுதோ. ஸோ அப்போ வந்து ஜில்ஜன் ஜக் டாக்டர் படம் அந்த கட்டத்தில் ஒன்றும் வரல. நான் கதை எழுதுகிறப்போ டாக்டர் படம் வரல ஆக்சுவலி. பட் ஜில்ஜன் ஜக் வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் நிறைய பண்ணிச்சு. மார்க்கண்டினி ஆக்சுவலி நாங்கள் ஷூட்டிங் முடிச்சிட்ட பிறகு தான் மார்க்கண்டினி வந்துச்சு. நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டு மார்க்கண்டினி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் அப்போயே முடிச்சிட்டோம் ஷூட்டிங். ஸோ எங்களோட இன்ஸ்பிரேஷன் வந்து எல்லாம் ஜில்ஜன் ஜக் தான். ஸோ என்னதுன்னா அந்த கதை எழுதுறதே வந்து எங்களுக்கு வந்து காமெடி சென்ஸில் எழுதணும் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து சிரிக்க வைக்கிறது வந்து மக்களை வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து எல்லா ஜெனரும் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு லவ் ஜெனர் எடுத்துடலாம். லவ்வுக்கு வந்து 2 பேர் அழகாக நடிச்சுட்டு நல்ல ஒரு அழகான ஒரு அட்ராக்டிவான நல்ல ஒரு மியூசிக் போட்டு அந்த மியூசிக் ட்ரெண்டிலே விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த எமோஷனல் சீனை ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து ஆக்ஷன் கூட உங்களுக்கு டெக்னீஷியன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நல்ல ஸ்டன் டைரக்டர், நல்ல டிஓபி காசு போட்டு இன்புட் பண்ணி ஆக்ஷன் எடுத்துடலாம். ட்ராமா வந்து உங்களுக்கு எல்லாமே நல்ல ஆர்டிஸ்டாக அமைஞ்சு நல்ல டைலாக் எழுதினாலே போதும். ஆனால் காமெடி வந்து அப்படி இல்லை. காமெடி வந்து நீ பண்ணுற ஒரு விஷயம் ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும். அவன் சிரிக்கலைன்னா அவன் காமெடி தோற்றுரும். இப்போ அது வந்து ரிஸ்கில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அது டார்க் காமெடிங்கிறது வந்து வடிவேலு விவேக் அவங்களாம் பண்ணது வந்து ஒரு காமெடி ஒரு சீனை எடுத்துகிட்டு அந்த சீனை வந்து அந்த சீனுக்குள்ளே அவங்க தனியாக வருவாங்க, அந்த சீனை அவங்க ஆக்கியூபை பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அது கதை களத்தோட ஒட்டுமா கேட்டால் முந்திலாம் ஒட்டாது, அது தனியாக ஒரு ட்ராக்காக இருக்கும். ஆனால் டார்க் காமெடிங்கிறது கதைக்களத்தோடு சேர்ந்து போகிற ஒரு விஷயம். டார்க் காமெடினா வந்து கெட்ட வார்த்தை அதெல்லாம் மீனிங் இல்லை, டபுள் மீனிங்லாம் இல்லை. டார்க் காமெடி இஸ் அ காமெடி தட் ரிவால்வ்ஸ் இந்த ஸ்டோரி. அதாவது அந்த கதையோட ஒட்டின ஒரு காமெடி சென்ஸ். ஒரு ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும், திடீர்னு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஹீரோவும் காமெடின்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்டும் காமெடி பண்ணுவாங்க, அந்த சிச்சுவேஷனை காமெடி ஆக்கி விட்டுரும். அதுதான் வந்து அந்த டாக்டர் படம், ஜெயிலரு அதெல்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ள ரைட்டிங் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணோம். அப்படி பார்க்கும் போது ஆக்சுவலி அது ரைட்டிங் மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற காஸ்டிங்கும் முதற்கொண்டு இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இதில் செமுல் சாம், ஜி குட்டி, மோகன், அப்புறம் வந்து இவங்களாம் வந்து டார்க் காமெடியில் வச்சா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு ட்ரை கொடுத்தது தான். ஸோ கொஞ்சம் சவாலாக தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சுட்டாத்தலனுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இந்த டெக்னீஷியன்ஸ், ஸோ நம்ம வந்து இந்த படம் எப்படி வந்திருக்கு. ஸோஃபார் வந்து நான் போன வருஷமே படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு. போன வருஷம் 12ஆம் மாதமே வந்து வாஜிப் தேங்கப்பா போட்டு அனுப்பியாச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு இப்போ வந்து பரமபதம் பார்த்தவங்களுக்கு நிறைய குறைகள் இருக்கும். அக்ரணை பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் சொன்னது வந்து 10 டைம்ஸ் வந்து மேலே ஏறிட்டிங்கன்னு சொல்லிட்டாங்க, நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் நம்மளுக்கு கொலெக்ஷன் வைஸ் பேச வேணாம், அது இன்னொரு ஆங்கிள். பட் படம் எப்படி கேட்டால் நல்லா ஏறிட்டிங்க, இது அதை விட பெட்டராக இருக்கும் நம்புகிறோம். ஏன்னா வந்து எங்களோட நோக்கமே வந்து ஒரு படத்துக்கும் ஒரு வளர்ச்சி காமிக்கணும், அது ஜெலிக்குதோ தோக்குதோ, ஆனால் வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு நல்லா தான் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு பேர் வந்து எப்பவுமே பாதுகாக்கணும் ஒரு எண்ணம் தான். இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் 2 மணி நேரம் வந்து உக்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவாக, விஷுவலாக, மியூசிக்காக என்ஜாய் பண்ணி கட்டத்தில் 5 நிமிஷத்துலேருந்து கடைசி 5 நிமிஷம் வரைக்கும் மியூசிக்கில், இசையில் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல்
விஷுவல் வீடியோவில் ஒளியில் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு படம் தான். இப்போ அக்ரணியெல்லாம் வந்து ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு ஹைப் எடுத்து போகும் லாஸ்ட்டு ஒரு மணி நேரம். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு 5 நிமிஷமே வந்து வேறு மாதிரி ஆரம்பிக்கும், வேறு ஒரு ஜோன்லேருந்து ஆரம்பிக்கும். அது ஒரு உலகம், அந்த உலகத்தை உருவாக்கியிருக்கும், அந்த உலகத்துக்குள்ளே உங்களுக்கு கூட்டு போயிடும். இந்த படம் வந்து மலேசியாவை சார்ந்ததாக எடுக்காது. சில விஷயத்தில் கேள்விப்பட்டீங்க தாய்லாந்து மாதிரி ஏதோ இருக்கோ அந்த மாதிரி இருக்கோ, அது சார்ந்தும் இருக்கும். மலேசியாவோட சார்ந்து லொக்கேஷன் ஷூட் பண்ணலை, பட் லொக்கேஷன் ஷூட் பண்ணது அங்கே தான். பட் வந்து மலேசியான்னு காமிச்சிருக்க மாட்டோம். ஷூட் பண்ண கிடா பேரா பின்னிங் தான், பட் வந்து மலேசியா சார்ந்து எந்த ஒரு டீட்டெயிலிங்கும் அங்கே இருக்காது. ஸோ இந்த படம் வந்து இன்னொரு உலகமாக இருக்கும், அது ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, சுட்டாத்தலனுக்கு படத்தில் வந்து என்னென்ன நான் வேலை செஞ்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து கதையாசிரியர், இந்த கதை என்னது உருவாக்கம் பண்ணது, அடுத்தது வந்து இயக்கம் டைரக்ஷன், அப்புறம் வந்து எடிட்டிங் படத்தொகுப்பு, அப்புறம் வந்து கலரிங் தமிழில் என்னன்னு தெரில. ஓகே, ஸோ இந்த 4 வேலையும் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இப்போ வந்து யோசிக்கலாம், என்ன எல்லா வேலையும் இங்கே ஆக்சுவலி என்னதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஆரம்பித்ததே நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் எடிட்டராக தான் வந்தேன். எனக்கு இந்த எடிட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய படத்தில் எடிட்டிங் பண்ணியிருக்கேன், மலேசியா படத்தில். ஸோ அதை தாண்டி கலரிங்கும் எனக்கு சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியே கற்றுக்கிட்டு தான். அப்புறம் வந்து கதை எழுதுறது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சது தான். அப்புறம் வந்து டைரக்ஷன் வந்து அதோட வந்தது. இந்த படத்தில் வந்து இப்போ நாங்களாம் வந்து ஒரு படம் வந்து இந்த சுட்டாத்தலங்கு படம் வந்து கதை எழுதுறதுக்கு வந்து ஒரு 6 மாதம் பிடிச்சிச்சு, 6-5 மாதம். அப்புறம் ஆக்சுவலி நாங்கள் ஷூட்டிங் வந்து சீக்கிரமாக முடிச்சிடும். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு 30 நாள் பிடிச்சிச்சு. ஒரு 2 ஸ்கெட்யூலில் 2 ஜடுவாலில் வந்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 2022 12 மாதமே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து அக்ரினேயோட ரிலீஸு அதெல்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சு, இன்னொரு படம்லாம் ஷூட்டிங் பண்ணோம், அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சு இப்போ தான் வெளியாக்குறோம் ஆக்சுவலி. ஸோ எங்களுக்கு டைம் இருந்துச்சு நிறையா. அப்பப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுத்து எடிட்டிங்கில் உட்காந்து இந்த படத்தை செஞ்சுட்டு, ஆக்சுவலி லாஸ்ட் இயர் 2024 ஜனவரியில் வந்து எடிட்டிங் முடிச்சிட்டேன் இந்த படத்தோட எடிட்டிங். பட் அதுக்கப்புறம் உள்ள போஸ்ட் ப்ரொடக்ஷன், மியூசிக் ஒர்க்கு, இது எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு வருஷமாக ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நான் டைம் எடுத்து செய்யறதுனால இந்த வேலைகள் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியல. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் பார்த்தீங்கன்னா எம் ஜெகதீஷ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. எம் ஜெகதீஷ் வந்து நீங்கள் நிறையா லவ் ஜனர் இந்த நிறையா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பரமபதம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அக்ரணை கூட பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் உள்ள காமெடின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த காமெடிக்கு வந்து இப்போ டீசர் பார்த்தீங்கன்னா சரி, ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா சரி, அதில் உள்ள வந்து அந்த காமெடிக்குன்னு யூஸ் பண்ண பிஜிஎம், இப்போ அதில் உள்ள ஸ்டைலு சொல்லுவாங்க, அந்த ஸ்டைல் வந்து நம்ம யூஸ் பண்ணது மெக்சிகன், பிரசிலியன் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல், அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் பார்த்து சில தமிழ் படங்கள், அந்த நெல்சனோட தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான மியூசிக் பார்த்துருப்பாங்க அனிருத். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்லாம் வச்சு, ஜில்ஜன் ஜெக் ஃப்ளேவர்லாம் வச்சு மியூசிக் வந்து உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும் போது மியூசிக் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மலேசியாவோட மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி செய்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியே வந்து நிற்கும். ஸோ அதுவும் தாண்டி இந்த படத்தில் 4 பாட்டு இருக்குது. 2 பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம், வளரும் மண்ணினுடைய உனக்கு ராஜானி. இன்னொரு பாட்டு வந்து படத்தோட டீம் சாங், அது படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் வரும். இன்னொரு 4வது சாங் ஒன்று இருக்குது. அந்த சாங் வந்து தமிழ் லாங்குவேஜில் செய்யாத ஒரு சாங், அது இன்னொரு லாங்குவேஜ், வேற ஒரு லாங்குவேஜ், அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் வச்சுருக்கோம். ஸோ அந்த படம் பார்க்குறப்ப அந்த சாங் வந்து உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அதுக்கு அந்தாண்ட இந்த படத்தில் வந்து கணேசன் மனோகரன் பாடியிருக்காரு, நிறைய வோக்கல்ஸ் அவர் தான் பாடியிருப்பார். எம் ஜெகதீஷும் பாடியிருக்காங்க, இன்னொரு 2-3 பேர் பாடியிருக்காங்க. லிரிசிஸ் வந்து நாட்டராஜா துரை. அப்புறம் வந்து இந்த படத்தோட வந்து ப்ரொடியூசர், மெயினாக ப்ரொடியூசருக்கு வந்தோன்னா டாக்டர் லட்சப்பிரபு, டாக்டர் சக்கரவர்த்தி, சாய்நந்தினி மூவல். ஸோ இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து விக்னேஷ் பிரபு, லோகேஸ்வரி. ஸோ வந்து இந்த சுட்டாத்தலனுக்கு படத்தோட டிஓபி கேமராமேன் யார் பார்த்தீங்கன்னா லிங்கேஷ். ஸோ அடுத்தது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரிஷிகேஷன் இருக்கார், அவர் கீழே நிறைய பாய்ஸ்லாம் இருப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கோசல்யா, தீபன் ராஜ், அகிலன். அப்புறம் என் கூட அசோசியேட் கோ டைரக்டராக ஸ்கிரிப்ட்லேருந்து வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணி வேலை செஞ்சது வந்து கோகுலன், பவித்ரன்.
அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இந்த ஆக்ஷன் பார்க்குறப்ப வந்து சுட்டாத்தலன் படத்தோட ஆக்ஷன் டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா எடி சரிஜான். எடி சரிஜான் வந்து பாஸ்கால் படத்தில் வேலை செஞ்ச ஒரு மிலேஸ் தன் டைரக்டர். அதுக்கு அந்தாண்ட வந்து இந்த படத்தோட 5.1 மிக்சிங் மாஸ்டரிங் வந்து நம்ம வந்து இந்தியாவில் தான் பண்ணோம், டோனி. ஸோ இதோட இந்த படத்தில் சுட்டாத்தலன் படத்தோட ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா சில விஎஃப்எக்ஸ்லாம் இருக்கும், தலை சதுறது, வெடிக்கிறது இதெல்லாம். ஸோ இதோட விஎஃப்எக்ஸ்லாம் வந்து பண்ணது ஈஸ்வர் விக்கி. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அக்ரணிக்கும் அவர் தான் பண்ணார். அவர் மலேசியன் விஎஃப்எக்ஸ் பண்ணுற ஒரு திறமையான ஆள். இந்த டெட்ரிக்கல் போஸ்டர் ஒன்று வந்து எங்கே பார்த்தாலும் பார்த்துருப்பீங்க. அந்த டெட்ரிக்கல் போஸ்டர் பண்ணது வந்து ராம் வில்லன்ஸ். ஓகே, சுட்டாத்தலன் படத்தோட மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னா பாலன் சந்திநாதன், அப்புறம் ராதா. அதை தாண்டி எனக்கும் அசிஸ்டன்ட் எடிட்டர் ஒருத்தர் தேவைப்பட்டார். ஸோ அதில் வந்து குபேந்திரன் ஒருத்தரை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அவர் இந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன்லேயும் வேலை செஞ்சார், நடிச்சிருக்காரு, இது அசிஸ்டன்ட் எடிட்டரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி நம்ம காஸ்டிங்க்கு வந்தோன்னா மெயினாக இதில் வந்து சமுல் சாம் நடிச்சிருக்காரு, ஜி குட்டி, மோகன் முருகன், நிர்மலா, கதிரவன் வந்து தியேச்சர் ராகாவில் உள்ளவர். அப்புறம் வந்து சாம்ராஜ், ரிஷிகேஷன், பவித்ரன், நிர்மலா, அப்புறம் நம்மளோட விக்னேஷ் பிரபு, கோபால் ராமன், தினேஷ், கோவின்வேல், பாலன் சந்திநாதன் நடிச்சிருக்காரு. கடைசியாக நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து படத்தில் முழுக்க வரக்கூடிய கேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேருந்து கடைசி முடிகிற வரைக்கும் வரக்கூடிய ஒரு பாண்டு கேரக்டர்ஸ் தான் இவங்களாம் வருவாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு கதை இது இருக்குது, அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, முக்கியத்துவம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலேயா நம்மளுக்கு வந்து இப்போ இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறது பாக்கெட் ப்ளே நிறுவனம். ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு வர மதியழகன், யுவாஷினி, இதுக்கு எல்லாத்துக்கும் மேலேயா சாய்நந்தினி ப்ரொடக்ஷனில் இருக்கிற டாக்டர் லட்சபிரபு, டாக்டர் சக்கரவர்த்தி, அவங்க 2 பேரும் இல்லாமல் இந்த படம் சாத்தியமில்லை. ஸோ டாக் காமெடி சொல்லும் போது நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, சாம், ஜி குட்டி, மோகன் இவங்களாம் வச்சு நீங்கள் டாக் காமெடி எடுக்கிறீங்களே, அவங்களோட வந்து காமெடி சீன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பட் டாக் காமெடி வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படி கேட்கும் போது ஆக்சுவலி வந்து காமெடி வந்து பண்ணுற நிறைய பேர்த்தினால டாக் காமெடி வந்து பண்ண முடியுமா கேட்டால் ஆக்சுவலி அது அந்த ரைட்டிங்லேயும் அந்த டைரெக்ஷன்லேயும் தான் இருக்குது. அது என்ன டயலாக் எப்படி எழுதுகிறாங்க, அந்த சிச்சுவேஷனில் எப்படி நுழைக்கப்படுது, இது இவங்களுக்கு கொடுத்தா இந்த டைமிங்கில் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு நிறைய ரீசல் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு காமெடிக்கு வந்து அவங்களே ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் வந்து ஒரு டாக் காமெடிக்கு வந்து அந்த கதையில் வர்ற ஒரு சீனாக இருக்கணும், அந்த ஒரு எமோஷன் இருக்கணும், அந்த கேரக்டர். இப்போ வந்து சேம் கேரக்டர்லாம் வந்து ஒரு எமோஷன் கேரி பண்ணிட்டு இருப்பார், ப்ளஸ் அதுலேயும் வந்து காமெடி மிஸ் ஆகாமல் அடிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி படம் பார்க்குறப்ப வந்து ஃபைனல் கட் பார்க்குறப்போ எங்கள் உண்மையிலே வந்து திருப்தியாக இருந்துச்சு இவங்களாம் பண்ணுது. இதுக்கு அந்தாண்ட வந்து இந்த படம் சுட்டாத்தலனுக்கு 15 மே 2025 40 சினிமாஸில் வெளியாக இருக்குது. இது வசூல் கொலெக்ஷன் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மக்கள் மேலே தான் நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த திருள் படங்கள், அக்ரிணை படம் வந்து சரியாக கொலெக்ஷன் போகல. பட் இந்த வாட்டி நாங்கள் என்ன நம்புகிறோன்னா, ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர், நல்ல ஒரு கொமர்ஷியல் படம் 18 வழி வந்து கொடுத்து 15 வழி வந்து கொடுத்து நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு 2 மணி நேரம் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போக போகிறீங்க. உங்கள் 15 வழி டிக்கெட்டை இந்த சுட்டாத்தலனுக்கு மனசார திருப்திப்படுத்தும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு ஆளாக. ஸோ நீங்கள் ஒரு ஆளாக யோசித்து ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துட்டு படம் பாருங்கள், கண்டிப்பாக திருப்திப்படுத்தும், அதெல்லாம் நம்புகிறோம். அதை தாண்டி இன்றைக்கி எங்களுக்கு இந்த பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் தமிழ் வண்ணங்களுக்கு மிக்க நன்றி. அதுவும் இல்லாமல் செந்தில் சார், ராணி அக்கா, இவங்களுக்கும் நன்றி. இந்த படம் சுட்டாத்தலனுக்கு படம் 15 மே 2025 40 சினிமாஸில் மலேசியா ஃபுல்லாக வெளியாக இருக்குது. ட்ரெய்லர் பாருங்கள்,
ஃபைனல் ட்ரெயிலர் யூடியூப்பில் PU4 லைஃப்பில் இருக்குது. பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும் இந்த படம் பார்க்கணுன்னு. அட்லீஸ்ட் கிவ் அ ட்ரை. ஒரு டிக்கெட் வாங்கி போய் படம் பாருங்கள். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லலை, உங்களோட என்டர்டெயின் பண்ணுறது தான் எங்கள் நோக்கமே. கண்டிப்பாக இந்த படம் என்டர்டெயின் பண்ணும். சுற்றாத்தலனுக்கு tengo que hacer para tenerte, mi amor, otra vez en mi cama. Mr. X. Samudram. கிளி இப்போ எங்கே இருக்கு? The day after tomorrow, Kalong River. Hope it goes well. It will be. இவனுக்கு யாரும் 4 பேர் வருவானுங்களா, சமுத்திரத்தை ஏதோ தூக்க சொல்லுவானுங்களா, கடைசியா நம்மள பிரியாணி ஆடாக்கிட்டு போயிடுவானுங்க. பிரியாணி தாண்டா, ஆனா ஆடு நம்மல்ல. ஜி, உங்களுக்கு எங்க அடிபட்டிருக்கு? என் மூஞ்சில் தாடி பட்டுக்க உனக்கு தெரியல? ஜி, உங்க மூஞ்சி தேடவே அரை நாள் ஆகுது. இதையும் விரிச்சு அடிச்சிருக்கானுங்கன்னா ரொம்ப மோசமான ஆளா இருப்பாங்க போல. ஆனா அந்த சமுத்திரத்தை ஃபைட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதாவது பெருசா வேணும் பாஸ். இந்த பெருசு போதுமா? சமுத்திரத்தோட இதோட பெருசு. என்கிட்ட ஒண்ணு இருக்கு.